அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ 12ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். ஃபஸ்ட்டில் இருந்து 6 லெசன் வரையிலும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து 7, 8க்குடைய புக் பேக் கொஸ்டின் இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 161. அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினாள்? ஆன்சர் டி, தீ இனத்தார். அடுத்து திண்ணியர் என்பதன் பொருள்? ஆன்சர் டி, அறிவினார். அடுத்து ஆராய்ந்து சொல்கிறவர்? ஆன்சர் சி, தூதுவர். அடுத்து பொறுத்துக. பாம்போடு உடன் உரைத்தற்று, உடம்பாடு இல்லாதவர். செத்தார், கல் உண்பவர், வறுமை தருவது, சீரழிக்கும் சூது. இகழ்வேந்தர் சேர்த்து ஒழுகுவார், தீக்காய்வார். அடுத்து நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர், வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர். அடுத்து எளியது அரியது என்பன, சொல்வது சொல்லியபடி செய்வது. அடுத்து பேஜ் நம்பர் 182. பின் வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்க. ஆன்சர் பி, வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. அடுத்து தொன்மம் பற்றி கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்க. ஆன்சர் டி, விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. அடுத்து சாப விமோசனம் அகலிய கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர்? ஆன்சர் பி, புதுமை பித்தன். அடுத்து பொறுத்துக. ஆன்சர் பி, அறம் தருமன், வலிமை பீமன். நீதி அப்படிங்கிறது மனுநீதி சோழன். வள்ளல் அப்படிங்கிறது கர்ணன். பேஜ் நம்பர் 183. பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான். விழித்திருந்தவருக்கு அவரை பாடியவரும்? ஆன்சர் பி, சோழன் அலங்கிள்ளியை கோவூர் கிழார். அடுத்து அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ்நடி கடக்க சொல்வது? ஆன்சர் டி, அனைத்தும். அடுத்து முச்சந்தி இலக்கியம் என்பது கதை வடிவிலான வடிவம் உடையது, பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் பி, கூற்று 1, 2 சரி. அடுத்து உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரின் பெயரெச்சம்? ஆன்சர் சி, வளர்ந்த. யானை புக்க புலம்போல இவ்வுவமைக்கு பொருத்தமான தொடர்? ஆன்சர் பி, தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது. அடுத்து பேஜ் நம்பர் 211. பொறுத்துக. ஆன்சர் சி, பெண், விளக்கு, புறா, சமாதானம், தராசு, நீதி, சிங்கம், வீரம். அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டையும் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. காரணம்? போதலேர், ரைம்போ, வேர்லேன், மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டை வளர்த்தார்கள். ஆன்சர் பி, கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள்? ஆன்சர் டி, உள்ளுரை உவமை. அடுத்த கொஸ்டின். திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது? ஆன்சர் சி, திட்டம். அடுத்து மறைத்து சொல்லவும் மிகுந்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது? ஆன்சர் ஏ, குறியீடு. அடுத்து பேஜ் நம்பர் 212. அடுத்து பேஜ் நம்பர் 212. சிறுபு நாற்றுப்படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி? ஆன்சர் சி, திண்டிவனம். அடுத்து பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஆன்சர் ஏ, தனித்தமிழ் தந்தை மு வரத ராசனார்.
அடுத்து சாதா நற்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல். ஆன்சர் வந்து டி, கிறித்துவமும் தமிழும். அடுத்து நான் வேற்று வெளியில் அலைந்து கொண்டு இருக்கிறேன், எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது. ஆன்சர் வந்து சி, தமது அடையாளத்தை. அடுத்து கடையேழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்கள். ஆன்சர் வந்து பி, நல்லியகோடனும் குமணனும். 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து புக் பேக் கொஸ்டினுமே இன்றைக்கி பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.